வணக்கம். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு சில ப்ரொபோசிஷன் வார்த்தைகள்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன் விஎஸ் இன்டு. இன்னுனாலும் உள்ளே, இன்டுனாலும் உள்ளே தான். எந்த சுச்சுவேஷனில் இன் பயன்படுத்துறது, எந்த சுச்சுவேஷன்ல இன்டு பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இன் இன்டு ரெண்டுமே என்னங்க அர்த்தம்? உள்ளே அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப இன்னும் எப்ப பயன்படுத்தலாம்னா ஆல்ரெடி சம்திங் இஸ் தேர், ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ ஒரு பொருள் இல்லை யாரோ சம்திங் ஏற்கனவே அங்க உள்ள இருக்காங்க இருக்கு அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சென்டென்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இன்டுங்கிறது மூமெண்ட் இருக்கும். நம்ம சொல்லும் போதுதான் மூமெண்ட் ஃப்ரம் இன்சைடு டு அவுட் சைடோ இல்லை மூமெண்ட் ஃப்ரம் அவுட் சைடு டு இன்சைடு ஏதோ ஒரு மூமெண்ட் உள்ள இருந்து வெளியவோ இல்லை வெளியே இருந்து உள்ளவோ ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா இன்டு சொல்லணும். அங்க மூமெண்ட் இருக்காது, அவங்க ஆல்ரெடி சம்திங் இஸ் தேர் நம்ம சொல்ற இடத்துல அவங்க அங்க இருப்பாங்க, அப்ப இன் சொல்லணும். ஓகேவா? அப்ப இன்னுக்கும் இன்டுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, காட் இட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்களேன். அவரு ரூம்ல இருக்காருன்னு சொல்றோம். அவரு ரூம்ல இருக்கிறாரு, அப்ப he is in the room. he is in the room அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம கேட்பாங்க எங்க அவரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்ற நிமிஷம் அவர் எங்க தான் இருக்காரு, அந்த ரூம்குள்ள ஏற்கனவே இங்கதான் இருக்கிறாரு. ஓகேவா? உள்ளதான் இருக்கிறாரு. நம்ம சொல்லும் போது அவர் எங்க இருக்காரு, உள்ளதான் இருக்காரு, அதனால இன் சொல்றோம். ஓகேவா? he is in the room, அவரு ரூம்ல தான் இருக்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இதையே he is sitting, he is sitting in the hall, அவர் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம சொல்ற நிமிஷம் அவரு ஏற்கனவே அவர் அங்கதான் இருக்கிறாரு, அப்ப அதனாலதான் நம்ம இன் சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப இன்டுக்கு உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது புரியும். இன் அப்படின்னா ஆல்ரெடி சம்திங் இஸ் தேர், ஏற்கனவே ஒண்ணு அங்க உள்ள இருக்கும் பொழுது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்ப பாருங்க, திரும்பவும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இன் இன்டு ரெண்டுமே உள்ள அப்படின்னு தான் அர்த்தம். இன்னுன்னா அங்க மூமெண்ட் இருக்காது, இன்டுன்னா மூமெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இதை மட்டும் நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன் போடணுமா இன்டு போடணுமான்னு தெரிய வரும். இப்ப இன்னுக்கு மட்டும் எழுதியிருக்கேன் பாருங்க. he works in a bank, அவர் ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. அந்த பேங்க்குங்கிறது அங்க எதுவுமே மூமெண்ட் கிடையாது, அவங்க அது உள்ளதான் அவங்க வேலை செய்யறாங்க. ஓகேவா? he works in a bank. the keys are in the drawer, டிராயர்ல தான் அந்த கேஸ் இருக்கு. இங்க ஏதாவது மூமெண்ட் இருக்கா? நோ மூமெண்ட். தே ஆர் இன் த பிளே கிரவுண்ட், அவங்க எல்லாம் பிளே கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல ஏதாவது மூமெண்ட் இருக்குங்களா பாருங்களேன்? இல்ல, ஏன்னா நம்ம சொல்லும் பொழுது எல்லாமே அவங்க அங்கதான் ஆல்ரெடி சம்திங் இஸ் தேர், அவங்க அங்கதான் அங்க இருக்காங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இன் பயன்படுத்தணும். இன்டு எங்க பயன்படுத்தணுங்கிறத இப்ப சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, இந்த கேட் ஜம்ப்டு, கேட் குதிச்சுதுன்னு சொல்றோம். இங்க மூமெண்ட் இருக்குதானே ஒரு இடத்துல இருந்து. இப்ப பாருங்களேன், இதுதான் கேட், எப்படி வருதுன்னு தெரியலையே, சாரி. இது கேட்டு. கேட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யுதுங்க, ஜம்ப் பண்ணுது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது மூமெண்ட் தானே. இப்போ மூமெண்ட்டை சொல்லும் போது நம்ம இன்டு தான் சொல்லணும். த கேட் jumped into the room, அந்த பூனை ரூமுக்குள்ள குதிச்சுது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இன்டு தான் யூஸ் பண்ணணும், இங்க மூமெண்ட் இருக்கு. ஓகேவா? இதையே கேட்ட வச்சு the cat
is in the ரூமோ இல்ல இந்த கிச்சனோ ரூம் வச்சுக்கலாம். the cat is in the room. ஓகேவா? அப்ப அதுல இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம இன்டு சொல்லணுமா இல்ல இன் சொல்லணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். the cat jumped into the roomனா ரூம்குள்ள குதிச்சுது. இது மூமெண்ட் இருக்குங்கிறதுனால நம்ம இன்டு சொல்றோம். the cat is in the room. இங்க ஏதாவது மூமெண்ட் இருக்கா? இல்ல. அந்த கேட் வந்து எங்க இருக்குன்னு சொல்றோம்? ரூமுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். ஓகே, அதான் இன்னு. இப்ப இன்டுக்கும் இன்னுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே உள்ளே அப்படிங்கிற அர்த்தம் தான். அப்ப இன்னுன்னா ஏற்கனவே அங்க இருந்தது அப்படின்னா அது இன்னு. இன்டு அப்படின்னா மூமெண்ட் இருந்தா இன்டு. ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன்? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஓவர் விஎஸ் அபவ். ஓவர் அபவ் ரெண்டுமே மேல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓவர்னாலும் மேல, அபவ்னாலும் மேலன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூவிங். இப்போ எப்படி நம்ம இன்டுக்கு மூவிங் இருக்கும், இன்னுக்கு மூவிங் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஓவருக்கு மூவிங் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் இருக்கும், ஆனா டச்சிங் இருக்காது. நோ டச். ஓகே, அந்த மூவ் பண்ற ஆப்ஜெக்ட் எந்த வகையிலும் எது கூடயும் டச் ஆகாது. அப்படி இருக்கும்போது, அதாவது மூவிங்ல இருக்கணும், எதோடையும் டச் ஆகக்கூடாது. அப்படின்னா அது ஓவர். அபவ் அப்படின்னாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இங்க டச்ல இருக்கும், ஆனா இங்க மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே, காட்டி. இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது உங்களுக்கு நல்லா புரிய வரும். நான் இதை வந்து எரேஸ் பண்ணாமலே அதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்களேன், ஓவர் அப்படின்னா மேலே அப்படின்னு தான் அர்த்தம். மூவிங் இருக்கும், ஆனா எது கூடயும் டச் ஆகாது. அபவ் அப்படின்னாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இங்க வந்து நம்ம சொல்ற ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு பொருள் டச்ல இருக்கும், ஆனா மூவ்மெண்ட்ல இருக்காது. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். The birds fly over the tree. நம்ம என்ன சொல்றோம்? அந்த பறவைகள் வந்து மரத்துக்கு மேல பறந்தது, பறக்கிறது அப்படின்னு சொல்றோம். பிரசன்ட்ல சொல்றோம், பறக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதே வந்து பாஸ்ட் டென்ஸ் சொன்னா ஃப்ளீவ்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். அது நமக்கு தேவையில்ல. எங்க ஓவர் சொல்லணும், எங்க அபவ் சொல்லணும், அதுதான் பார்க்க போறோம். the birds fly over the tree அப்படின்னா பறவைகள் வந்து மரத்துக்கு மேல பறக்குது. இப்ப நம்ம ஒரு மரத்தடியில நிக்கிறோம், மேல பாக்குறோம்னா அப்ப இதை சொல்லலாம், the birds fly over the tree. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், the birds வந்து இது ஒரு நவுனு, ட்ரீ ஒரு நவுனு. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது டச் ஆகுறாங்களா? இல்ல. மேல பறக்குறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப மூவ்மெண்ட் இருக்கு, அதே போல டச்சிங்லயும் இல்லை. ஓகே, the birds fly over the tree. பறவைகள் மரத்துக்கு மேல பறக்குது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல எதுவுமே மூவிங் இருக்கு, ஆனா டச்சிங் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஓவர் சொல்லணும். இப்ப அபவ் பாருங்க, the fan is above my head. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம தலைக்கு மேல ஃபேன் இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஃபேன் எங்க இருக்கு? ஃபேன் வந்து டச்சிங்ல இருக்குன்னு சொல்றோம். நம்ம தலையோட டச்சிங்ல இருந்தா அதை ஆன் சொல்லணும், அது வேற. ஃபேன் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட அங்க டச்ல இருக்கு. எதுல டச்ல இருக்கு? வால் கூட, சுவத்துல வாலோட டச்ல இருக்கு. ஓகேவா? அதுதான் டச்சிங். இதுல மூவ்மெண்ட் இருக்கா? இல்ல. ஃபேன் சுத்துது, அது வேற. நம்ம அதை சொல்ல வரல. அந்த ஃபேன் ஏதாவது மூவ்மெண்ட்ல இருக்குதா? இல்ல. the fan is above my head. ஃபேன் வந்து என் தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, காட் இட். உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல பேர்ட்ஸும் ட்ரீயும் எந்த வகையிலும் டச் ஆகல. ஓகேவா? அதனால நம்ம ஓவர் சொல்றோம். இங்க பாருங்க, ஃபேன் வந்து மேல இருக்கு அப்படின்னு சொல்றோம். மேல இருந்தாலும் சுவத்துல டச் ஆயிருக்கு, அதனால நம்ம அபவ் சொல்றோம். ஓகே, காட் இட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நீங்க வேற வேற சென்டென்ஸ் நீங்க யோசனை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.
இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, ஓவர், அபவ், ஆன் எல்லாமே மேல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், the picture is above the sofa, the picture is on the wall, a plane flew over the city. ரெண்டுக்கு மூணுக்குமே மேல அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப ஓவர், அபவ் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். the picture is above the sofa அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோபாவுக்கும் மேல செவுத்துல அந்த பிக்சர் வந்து டச்சிங்ல இருக்கு. ஓகே, ஏதோ ஒண்ணு மேல, அப்படி அபவ்னா மேலன்னு தான் அர்த்தம். ஆனா நம்ம சொல்லக்கூடிய பொருள் வந்து அங்க ஏதோ ஒன்னோட டச்ல இருக்கு. நம்ம வந்து எதை சொல்ல போறோம்? பிக்சரை தான் சொல்றோம். பிக்சர் வந்து எது கூட டச்சிங்ல இருக்கு? வால்ல தானே இருக்கும். இப்போ சோஃபா இந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு மேலதான் அந்த பிக்சர் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு மேல அப்படின்னா சோஃபா மேல அப்படி இல்லை, சோஃபா மேலன்னு கிடையாது. சோஃபா மேலன்னா ஆன் த சோஃபான்னு வந்துடும். சோஃபாவும் அந்த பொருளும் டச்சில் இருந்தா அது ஆன். ஆனா இந்த இடத்துல சோஃபா, இப்ப இதுதான் சோஃபா அப்படின்னா பாருங்களேன், இதுதான் சோஃபா அப்படின்னா சோஃபாவுக்கு மேல அந்த வால்ல படம் தொங்குது இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சோஃபாவும் இந்த பிக்சரும் டச்சிங்ல இருக்கா? நோ. ஓகே, புரியுதுங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் டச்சிங்ல கிடையாது. ஆனா இவங்க எங்க டச்சிங்ல இருக்காங்க? வால்ல டச்சிங்ல இருக்காங்க. அது வேற. நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பொருளும் டச்சிங் கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம அபவ் யூஸ் பண்ணணும். the picture is above the sofa. ஓகே, இப்ப இதே சென்டென்ஸ பிக்சர் வந்து சோபா மேல இருக்கு அப்படின்னா பிக்சர் இஸ் ஆன் த சோஃபா இப்படி சொல்லிடலாம். இப்ப இது என்ன விளக்கம் அப்படின்னா, இப்ப இதுதான் சோஃபா அப்படின்னா சோஃபா மேலேயே இந்த பிக்சர் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் டச்சிங்ல இருக்கு பாருங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய திங்ஸ் வந்து டச்சிங்ல இருக்கு அப்படின்னா ஆன் சொல்லுங்க, டச்சிங்ல இல்ல அப்படின்னா அபவ் சொல்லுங்க. ஓகே, காட்டி. the picture is above the sofa, the picture is on the sofa. நம்ம சொல்ற கான்டெக்ஸ்ட பொறுத்து தான் அபவ் வருமா இல்ல ஆன் வருமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்ததா பாருங்க, ஓவர். ஓவர்னா நமக்கு நல்லாவே தெரியும், இது எதுவுமே டச்சிங்ல இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் இருக்கும், அவ்வளவுதான். a plane flew over the city. அந்த சிட்டிக்கு மேல ஏரோப்ளேன் வந்து பறந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்போ உங்களுக்கு புரிய வருதுங்களா? ஆன் அப்படின்னா நம்ம சொல்ற பிக்சரும் சோஃபாவும் ஒண்ணு மேல ஒண்ணு டச்சிங்ல இருக்கும். ஒன்னோட ஒண்ணு டச்சிங்ல இருந்தா அது ஆன். இந்த பிக்சரோ சோஃபாவோ ஏதோ ஒண்ணு வேற ஒன்னோட டச்சிங்ல இருக்கும். இந்த பிக்சர் வந்து எதுல வந்து டச்சிங்ல இருக்கு? வால் கூட டச்சிங்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துல அபவ் சொல்றோம். சோஃபாவுக்கு மேல அந்த பிக்சர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வால்ல சுவர் இருக்கு, வால்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி சொன்னாங்கன்னா அந்த சோஃபா மேலேயே இருக்கு அந்த பிக்சரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்ப நெக்ஸ்ட் செட் ஆஃப் பாருங்க, ஆன் விஎஸ் அப்பான். ஆன்னா மேல, மீது அப்படின்னு தான் அர்த்தம். அது போல அப்பான்னாலும் மேல, மீது அப்படின்னு தான் அர்த்தம். இது ரெண்டுக்கும் எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்னு பாருங்க. the book is on the table. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆன்னா நம்ம சொல்ற ரெண்டு பொருள், எந்த ரெண்டு பொருளை சொல்றோம்? புக்கை சொல்றோம், டேபிள் சொல்றோம். இது ரெண்டுமே டச்சிங்ல இருந்தா நம்ம ஆன் தான் சொல்லணும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஆன் சொல்லியிருக்கோம். the book is on the table. இது டேபிள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, போர்டு மாதிரி இருக்கா? இந்த டேபிள் மேல இந்த புக் இருக்குன்னு சொல்றோம். அப்ப டேபிளும் புக்கும் டச்சிங்ல இருக்கு, அதனால நம்ம ஆன் சொல்றோம். ஓகே, காட் இட்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, the success depends upon your effort. இந்த இடத்துல அப்பான்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம வான்ங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியும், டச்சிங்ல இருக்கிறத நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அப்பானுங்கிறது நம்மளால பார்க்க முடியாது, ஒன்லி ஃபீல் பண்ணலாம், கற்பனையில சொல்லலாம். உன்னுடைய
உன்னுடைய வெற்றி வந்து உன்னுடைய எஃபோர்ட்டை பொறுத்து தான் இருக்கு. எஃபோர்ட் மீது தான் உன்னுடைய வெற்றி இருக்கு. அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? நோ, பார்க்க முடியாது. ஒன்லி நம்ம ஃபீல் பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். அப்பதான் நம்ம அப்பான்னு சொல்றோம். ஓகே, த சக்சஸ் depends upon your effort. ஓகே, காட் இட். இப்போ ஆன்னா ரெண்டு பொருளும் டச்சிங்ல இருக்கும். அதோட நம்ம கண்ணால பார்க்க முடியும். இது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஒன்லி ஃபீல் மட்டும் பண்ணலாம், இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்பான்ங்கிறது. இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம படிச்சதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறோம். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. த டாக் ஜம்ப்டு டேஷ் த ரிவர். ஆன்சர் என்ன? டாக் வந்து குதிச்சுது. எதுக்குள்ள குதிச்சுது? ரிவருக்குள்ள. ரிவரோ பாண்டோ இல்ல லேக்கோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. உள்ள குதிச்சுது அப்படின்னு சொல்ல வரும். இப்ப உள்ளங்கிறதுக்கு இன்னும் சொல்றோம், இன்டூவும் சொல்றோம். இப்ப இந்த இடத்துல இன் வருமா, இன்டூ வருமா? வெரி குட். கரெக்டான ஆன்சர் இன்டூ. ஏன்னா மூமெண்ட் இருக்கு இந்த இடத்துல. அந்த டாக் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் குதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். மூமெண்ட் இருந்தா இன்டூ சொல்லணும். ஓகே, காட்டி. இது கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. த பேர்ட்ஸ் ஃப்ளை டேஷ் த கிளவுட்ஸ். என்ன சொல்றோம்? அந்த மேகங்களை தாண்டி பறவை பறக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப மேல, அபவ், ஓவர் ரெண்டுமே மேல அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல அபவ் வருமா, ஓவர் வருமா? அபவ் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பொருள் எது? பேர்ட்ஸும் கிளவுட்ஸும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு வேற ஒன்னோட டச்சிங்ல இருந்தா அது அபவ். ரெண்டுமே டச்சிங்ல கிடையாது அப்படின்னா ஓவர். இப்போ பேர்ட்ஸும் கிளவுட்ஸும் ஏதாவது டச்சிங்ல இருக்கா? நோ. அப்போ ஓவர் த கிளவுட்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. தே ஆர் டேஷ் த ஹால். ஷீ இஸ் கோயிங் டேஷ் த ரூம். இதுக்கு இன் வருமா, இன்டூ வருமா? இன் வருமா, இன்டூ வருமா? பாருங்க. தே ஆர் டேஷ் த ஹால். அவங்க எல்லாம் ஹால்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னா இன்டூவா? நல்லா யோசனை பண்ணுங்க. இன் அப்படின்னா ஏற்கனவே அங்க இருக்காங்க, அங்க எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. அப்ப அவங்க அங்க இருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப இன்னு தான் கரெக்ட் ஆன்சர். தே ஆர் இன் த ஹால். அவங்க எல்லாம் ஹால்ல இருக்காங்கன்னு சொல்றோம். இங்க பாருங்க. ஷீ இஸ் கோயிங். அவ போய் அவ போயிட்டு இருக்கா. அப்ப மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்ப இருந்ததுன்னா இன்டூ. ஷீ இஸ் கோயிங் இன்டு த ரூம். அவங்க ரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இது மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா இன் சொல்லுங்க, மூவ்மெண்ட் இருந்தா இன்டூ சொல்லுங்க. ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்? அடுத்து பாருங்க. ஆன், அப்பான் ரெண்டுமே மேல, மீது அப்படின்னு தான் அர்த்தம். எந்த இடத்துல ஆன், எந்த இடத்துல அப்பான் வரும்னு பார்க்கலாம். இப்பதான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆன் அப்படின்னா ரெண்டு பொருளுமே, நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பொருளுமே டச்சிங்ல இருந்தா ஆன். அப்பானுங்கிறது டச்சிங்லாம் இருக்காது. இது நம்ம கண்ணால பார்க்க முடியும். டச்சிங்ல இருக்கிறத பார்க்க முடியும். அப்பான்னா நம்ம ஒன்லி இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. த கேட் இஸ் டேஷ் த பில்லோ. கேட் வந்து பில்லோ மேல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆன் வருமா, அப்பான் வருமா? அந்த பூனை கேட்டு மேல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், பார்த்துட்டு தான் சொல்றோம். ஓகே, அப்ப ஆன். த கேட் இஸ் ஆன் த பில்லோ. நெக்ஸ்ட் பாருங்க. ஷீ புட் ஹர் ஹேண்ட். அவளோட ஹேண்ட மை ஷோல்டர், என் ஷோல்டர் மேல வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்கேயும் டச்சிங்ல இருக்கு இல்லைங்களா? அப்ப ஆன். ஆன் மை ஷோல்டர், என் ஷோல்டர் மேல அவளுடைய கைய அவ வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். அப்ப ரெண்டுமே ஆன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட். அடுத்தது பாருங்க. த கிளாக் இஸ் டேஷ் மை ஹெட். கிளாக் வந்து என் தலைக்கு மேல இருக்குன்னு சொல்றோம். அபவ்னாலும் மேலதான், ஆன்னாலும் மேலே, மீது அப்படின்னு தான் அர்த்தம். த கிளாக் இஸ் டேஷ் த வால். மேல இருக்கு.
வால் மேல இருக்குன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இதுக்கு above வருமா ஆன் வருமா? அது போல இந்த சென்டென்ஸுக்கும் above வருமா ஆன் வருமா? the clock is dash my head, என் தலைக்கு மேல கிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப தலைக்கு மேலன்னா சுவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல above. ஓகே, ஒருவேளை நம்ம வந்து கிளாக்க தலையில வச்சுக்கிட்டே நம்ம கேக்குறோம், இப்ப இந்த கிளாக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்ப பிள்ளைங்க பாக்குறாங்க கண்ணால. அப்ப இந்த கிளாக் வந்து the clock is on your head, உங்க தலை மேல இருக்குன்னு சொல்றோம். நம்ம கண்ணால அந்த இடத்துல ஆன் தான் வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம தலைக்கு மேல கிளாக் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த கிளாக் செவுத்துல மாட்டியிருந்தாதான் நம்ம ஆன் சொல்ல முடியும். அதே தலையில வச்சிருந்தோம் அப்படி சாரி அபவ் சொல்லணும். அதே தலையில வச்சிருந்தோம்னா ஆன் தான் சொல்லணும். ஓகே, த கிளாக் இஸ் அபவ் மை ஹெட், என் தலைக்கு மேல கிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பாருங்களேன், த கிளாக் இஸ், இங்கதான் நம்ம என்ன சொல்லணும், ஆன் த வால், வால்ல கிளாக் இருக்கு, அதை பார்த்துட்டு சொல்றோம். அந்த கிளாக் எங்க இருக்கு, ஆன் த வால்ல இருக்கு. அப்ப கிளாக்கும் வாலும் டச்சிங்ல இருக்கு. ரெண்டும் டச்சிங்ல இருந்தா ஆன் சொல்லணும். ஓகே, காட் இட். இந்த இடத்துல கிளாக் மட்டும்தான் டச்சிங்ல இருக்கு. எங்க, வேற ஒரு வாலோட டச்சிங்ல இருக்கு. கிளாக்கும் ஹெட்டும் டச்சிங்ல இருந்ததுன்னா நீங்க ஆன் சொல்லிக்கோங்க. இதுல ரெண்டுல ஏதோ ஒன்னு டச்சிங்ல இருக்குன்னா அபவ் தான் சொல்லணும். ஓகே, இப்ப யாரெல்லாம் 8 out of 8 வாங்குனீங்கிறத என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.